சரி, குழந்தைங்க டயபெட்டிஸ் பற்றி சொல்லணும்னா, ஜென்ரலாக மெஜாரிட்டி குழந்தைங்களுக்கு வரது டைப் 1 டயபெட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. டைப் 1 டயபெட்டிஸில் பார்த்தீங்கன்னா, உடம்புல இன்சுலின் லெவலே ரொம்ப குறைஞ்சு போயிடும். அதனால் அவங்களுக்கு திடீர்னு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிட்டு, யூரின் நிறைய போகிறது, தண்ணி தாகம் நிறைய எடுக்கிறது, வெயிட் ரொம்ப குறைஞ்சி போகிறது, டயர்ட்னஸ், வீக்னஸ் அதெல்லாம் சடனாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஜென்ரலாக அவங்களுக்கு சுகர் செக் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப அதிகமாகிடும். ஒரு 400, 300 அதுக்கு மேலே அந்த மாதிரி ஆகிடும். ஸோ அப்போ அட்மிட் பண்ணி இன்சுலின் இன்ஜெக்ஷனாக கொடுப்பாங்க. இன்ஜெக்ஷனாக கொடுத்து ஒரு 2-3 டேஸ் முதல்ல செட்டில் பண்ண பிறகு மோஸ்ட்லி வீட்டில் போயிட்டு இன்சுலின் இன்ஜெக்ஷன் தொடர்ந்து போடுற மாதிரி இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு 4 டைம்ஸ் அந்த மாதிரி இன்ஜெக்ஷன் போட்டுட்டு ஒரு 4 டைம்ஸ் செக் பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்கும். இது டைப் 1 டயபெட்டிஸு. இது ஏன் வருதுன்றது சரியான காரணங்கள் சரியாக புரியல. நிறைய குழந்தைங்களுக்கு ஒரு விதமான எதிர்ப்பு சக்தி மாறிட்டு அது ஆட்டோ இம்யூன் டிஸ்ஃபங்க்ஷன் அதனால வர்றது நிறைய குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி வருது. இது பார்த்திங்கன்னா லைஃப் லாங் இருக்கக்கூடிய ப்ராப்ளம். குழந்தைங்களுக்கு டயபெட்டிஸ் வந்ததுன்னா டைப் 1 டயபெட்டிஸாக இருந்தால் லைஃப் லாங் இருக்கும். லைஃப் லாங் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டே இருக்கணும். ரொம்ப முக்கியம். இது நடுவில் ட்ரீட்மெண்ட் ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஸோ இன்சுலின் ட்ரீட்மெண்ட் கண்டினியூஸாக எடுத்துகிட்டே இருக்கணும். இது தவிர அவங்களுக்கு வேறு என்னென்னலாம் பண்ணணும், அடிக்கடி ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணி பார்க்கணும். ஒன்ஸ் இன் 3 months ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கணும். இயர்லி ஒன்ஸ் வருஷத்துக்கு ஒரு முறை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். கண்ணுக்கு அப்பப்போ செக் பண்ணி பார்க்கணும். ஸோ இதெல்லாம் பார்க்கணும். இன்சுலின் போடும்போது வேறு என்ன ப்ராப்ளம்ஸ் வரலாம்? இன்சுலின் கொஞ்சம் அதிகமாக போட்டுட்டால் லோ சுகர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ லோ சுகர் ஆச்சுன்னா அவங்கள எப்படி பார்த்துக்கிறது? குழந்தைங்க லோ சுகர் ஆகிட்டால் கொஞ்சம் மயக்கமாக இருப்பாங்க. சம்டைம்ஸ் வாமிட்டிங் இருக்கலாம், ஃபிட்ஸ் மாதிரி கூட வரலாம். அதுவாக இருந்தால் செக் பண்ணி பார்த்துட்டு லோ சுகராக இருந்தால் உடனே ஏதாவது சாப்பிட கொடுத்துடலாம். அப்படி ரொம்ப லோ சுகராக இருந்தால் சம்டைம்ஸ் குளுக்கோஸ் மாதிரி கூட கொடுக்கலாம். ஸோ அது மாதிரி லோ சுகர் ஆகாமல் பார்த்துக்கணும். ஸ்கூலில் என்ன மாதிரி ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கலாம்? ஆப்வியஸ்லி இந்த மாதிரி குழந்தைங்க ரெகுலராக ஸ்கூல் போகலாம், எல்லா ஆக்டிவிட்டீஸும் பண்ணலாம். ஸ்கூலில் இருக்கிற ஸ்போர்ட்ஸ், எக்ஸாம் எல்லாம் பண்ணலாம். எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது, எந்த விதமான பயமும் கிடையாது. அவங்க டெய்லி செக் பண்ணணும், கரெக்டாக இன்சுலின் போட்டுக்கணும். ஸ்கூல்லேயும் போய் லஞ்ச் டைமில் இன்சுலின் போடணும், கட்டாயம் போடணும். ஸ்கூலில் லஞ்ச் டைம் போடாமல் மிஸ் பண்ண முடியாது, போட்டுக்கணும். லோ சுகர் ஆச்சுன்னா அவங்க சிம்டம்ஸ் இதாக இருந்தால் சொல்லணும். சிம்டம்ஸ் இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க இதாக சாப்பிட்டுக்கலாம். அது மாதிரி பண்ணி மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சிபிஎஸ்சியில் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு. அவங்களுக்கு எக்ஸாமில் செப்பரேட்டாக சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அவங்க எக்ஸாம் ஹாலுக்குள்ளே இன்சுலின் கொண்டு போகலாம், இன்சுலின் டெஸ்ட் பண்ணுற எக்யூப்மெண்ட் கொண்டு போகலாம், சில டைப்ஸ் ஆஃப் ஸ்நாக்ஸ் கொண்டு போகலாம், தண்ணி கொண்டு போகலாம். இதெல்லாம் அவங்களுக்குன்னு ஸ்பெஷல் பர்மிஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது தவிர டைப் 1 டயபெட்டிஸ் தவிர வேறு என்ன மாதிரி டயபெட்டிஸ் குழந்தைங்களுக்கு வரலாம்? இன்னொரு மேஜர் கேட்டகரி டைப் 2 டயபெட்டிஸ். டைப் 2 டயபெட்டிஸ்ன்றது பெரியவங்களுக்கு டயபெட்டிஸ் வரும் இல்லைங்களா? அதே மாதிரி தான் குழந்தைங்களுக்கு வர்றது. இதுக்கு முக்கியமான காரணம் வெயிட் அதிகமாகிட்டே இருக்கிறது. வெயிட் அதிகமாகிட்டு சரியாக எக்ஸசைஸ் பண்ணாமல் சாப்பாடு ஜங்க் ஃபுட்டு நிறைய சாப்பிட்றது, ஹை கேலரி டயட், ரொம்ப ஃபேட் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறது, நிறைய சுகர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறது, அந்த மாதிரி ரொம்ப வருஷங்களாக சாப்பிட்டுட்டு எக்ஸசைஸே பண்ணாமல் செடன்ட்ரியாக இருக்கிறதால வர்றது டைப் 2 டயபெட்டிஸ். ஸோ இதுவும் சிம்டம்ஸ் இனிஷியலாக ஒன்றுமே தெரியாது. ஒரு சில டைம் ரொம்ப அதிகமாச்சுன்னா யூரின் நிறைய போயிட்டே இருக்கிறது, தண்ணி தாகம் அதிகமாக இருக்கிறது, வெயிட் லாஸ் ஆகிடுறது, அப்புறம் ரொம்ப டயர்டாக இருக்கும், எப்போவுமே ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறது. இதெல்லாம் இருந்தால் நீங்கள் சுகர் செக் பண்ணி பார்த்துக்கணும். டைப் 2 டயபெட்டிஸ் பெரியவங்க மாதிரி தான் ட்ரீட் பண்ணணும். டயட் கண்ட்ரோல், எக்ஸசைஸ்லாம் பண்ணிவிட்டு சில டைம் டேப்லெட் மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இனிஷியலாக ரொம்ப அதிகமாக இருந்தால் இன்ஜெக்ஷன் கூட கொடுக்குறது உண்டு. பட் வித் குட் எக்ஸசைஸ் அண்ட் வெயிட் கண்ட்ரோல், வெயிட் குறைச்சிட்டு டயட் கண்ட்ரோல் பண்ணால் ஓரளவுக்கு நல்லாவே குணப்படுத்திக்க முடியும். பட் இவங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லாக உடம்பை பார்த்துக்கணும். லாங் டேர்மில் காம்ப்ளிகேஷன்ஸ் வராமல் பார்த்துக்கணும். சுகர் கண்ட்ரோல் சரியாக இல்லாமல் ரொம்ப வருஷங்கள் அப்படியே இருந்ததுன்னா லாங் டேர்மில் காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றது முக்கியமாக பார்த்திங்கன்னா கிட்னி ப்ராப்ளம்ஸ், கண்ணு ப்ராப்ளம்ஸ், ஹார்ட் ப்ராப்ளம், நரம்பு ப்ராப்ளம் அந்த மாதிரி வராமல் இருக்கணும்னா முதல்ல இருந்தே கண்ட்ரோல் நல்லா கொண்டு நல்லா பார்த்துக்கிறது ரொம்ப அவசியம். டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுறது ரொம்ப அவசியம். இது தவிர பச்சிளம் குழந்தைங்களுக்கு, அதாவது நியோனேட்டாலஜி, நியூ பார்ன் பேபிஸ்க்கு டயபெட்டிஸ் வரலாமா அப்படின்னா ஆமாம், வரலாம். அன்ஃபார்ச்சுனேட்லி பிறந்த 3 நாள் குழந்தையிலேருந்து சில மாதங்கள் குழந்தை வரைக்கும் டயபெட்டிஸ் வர்றது அதை பார்க்குறோம். இதில் 2 வகைப்படும். ஒன்று டிரான்சியன்ட்னா அது போக போக சரியாயிடும். பை 3 months சரியாயிடும். இன்னொன்று பர்மனெண்ட் அப்படின்னா சரியாகாது, தொடர்ந்து இருக்கலாம். இதில் முக்கியமான காரணங்கள் ஜெனட்டிக், மரபணுக்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள். அதுதான் பச்சிளம் குழந்தைங்களுக்கு நியூபார்னில் வர டயபெட்டிஸுக்கு காரணம். இதில் ஒரு சில பேருக்கு டேப்லெட் கொடுத்து சரி பண்ணிப்போம், ஒரு சில பேருக்கு இன்ஜெக்ஷன் தான் கொடுக்கணும், இன்சுலின் இன்ஜெக்ஷன் தான் கொடுக்கணும்.
இது எப்படி தெரியும்னா ஜெனட்டிக் டெஸ்ட் பண்ணால் தான் தெரியும். அதாவது 1 வயசுக்குள்ளே யாருக்கெல்லாம் டயபெட்டிஸ் வருதோ சின்ன குழந்தைங்களுக்கு அவங்களுக்குலாம் ஜெனட்டிக் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து குழந்தைங்களுக்கு வர டயபெட்டிஸ் வந்து வேரியஸ் டைப்ஸ் இருக்குது. அதை ப்ராப்பராக டயக்னோஸ் பண்ணி ப்ராப்பராக கண்டுபிடிச்சி ப்ராப்பராக ட்ரீட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். பிற்காலத்தில் வந்து உடம்பு வந்து ஸ்பாயில் ஆகாமல் ஹெல்த் மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு அது பாதுகாப்பாக டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது.